ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கார பூந்தி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ காஃபியோட சாப்பிடுவதுக்கும் பண்டிகை நாட்களில் செய்து சாப்பிடுவதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 250 மில்லி கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு சலித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சலித்து வச்சுக்கிடுங்க, அப்படின்னா தான் கட்டி இல்லாமல் இருக்கும். பூந்தியும் நல்லா சாஃப்டாக வரும். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இந்த டேபிள் ஸ்பூனுக்கு தான் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு எடுத்துக்கிடுங்க. அரை டீஸ்பூன் நெய், 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கிடணும். இந்த மிளகாய் பொடி, அரிசி மாவு, உப்பு, நெய் எல்லாம் சேர்ந்து கலந்து வர்றது போல் நீங்கள் கலந்து விட்டுக்கிடுங்க. நெய் பதிலாக எண்ணெய் விட்டுக்கிடலாம், 1 டீஸ்பூன். இனிமேல் கலந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கிடுங்க, அப்படின்னா தான் கட்டி இல்லாமல் கலந்து எடுக்க முடியும். தோசை மாவு பக்குவத்தோடையும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து எடுக்கேன். பாருங்கள், என்ன ஸ்பூனால் கலந்து எடுப்போம், அப்படின்னா தான் நல்லா தெரியும் பக்குவம். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்படி விடச்சமையும் அதில் பாருங்கள் இப்படி குழி விழணும், அதுதான் பக்குவம். கட்டியாக இருந்தால் மடிஞ்சு விழும், இதுதான் பக்குவம். இப்போ நம்ம பூந்தி கரண்டி என்கிட்ட இருக்குது. இந்த பூந்தி கரண்டி இல்லைன்னா இப்படி கண்ணாகப்பா எடுத்துக்கலாம், ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் எடுத்துக்கலாம், இதுலேயும் போடலாம். நான் இப்போ பூந்தி கரண்டியில் முதல்ல போட்டு காணிச்சேன். எண்ணெய் காய்ச்சிருக்கேன்னா ஒரு துளி விட்டு பாருங்கள், உடனே மேலே வரணும், நல்லா காய்ச்சிருக்கணும். அப்படின்னா தான் பூந்தியெல்லாம் அழகாக முத்து முத்தாக வரும். பாருங்கள், இப்போது ஒரு கரண்டி மாவை எடுத்து நம்ம பூந்தி கரண்டியில் விடுவோம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் உடனே பூந்தி பொரிஞ்சு வரும். நல்ல அகலமான கடாயாக இருந்தால் சீக்கிரமாக பொரித்து எடுத்துடலாம். இப்படி தட்டி விட்டுருங்க. கொஞ்சம் பொரிஞ்சு அப்படி மேலே வரட்டு மிதந்து. பாருங்க எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக வரது வரை பொரித்து எடுக்கணும். பாருங்கள், இந்த ஓசையெல்லாம் அடங்கி கொஞ்சம் நேரம் மாதிரி வரும். பாருங்கள் எப்படி இருக்குது முத்து முத்தா. இனிமேல் நம்ம பெரிய அரிக்கரண்டி எடுத்து நம்ம எடுத்துருவோம். நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு நல்லா ஒரு வடிதட்டில் எடுத்துருங்க. எண்ணெயெல்லாம் வடிகட்டி பாருங்கள். இனிமேல் நான் அந்த ஜல்லிக்கரண்டியில் விட்டு காணிச்சேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கணும். இப்படி தட்டி விடுங்க. இதுலேயும் அழகாக வரும் முத்து முத்தா. உடனே கரண்டியை விட்டுறாருங்க. இந்த ஓசையெல்லாம் கொஞ்சம் அடங்கிட்டு பாருங்கள். நம்ம இப்போ முதல்ல பொரித்து வச்ச காரபூந்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது. அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓசை அடங்கிட்டு இப்போ நம்ம அரிக்கரண்டியை எடுத்து மாற்றி மாற்றி போட்டுருவோம். அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா செவந்துட்டு நல்லா கிறிஸ்பியாட்டும் வந்துட்டு. நம்ம இப்போ எல்லாமே எடுத்துருவோம். பாருங்கள், நான் எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம இனிமேல் மற்ற ஜாமானங்கள்லாம் பொரித்து எடுத்துருவோம். நான் ஒரு இப்படிப்பட்ட ஒரு அரிக்கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், பொட்டுக்கடலையும் பொரிஞ்சிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வேர்க்கடலை, இதுவும் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், கூட்டவோ குறைக்கவோ. பாருங்கள், இதை ஒரு கலந்து விடுங்க ஒரு ஸ்பூனால். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா சிவந்து வரணும் நிலக்கடலை. பாருங்கள், இதுவும் நல்லா பொரிஞ்சாச்சு. இதையும் எடுத்துருங்க. நல்லா சிவந்து வரணும் இந்த வேர்க்கடலை, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும்.
ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, அதுவும் நல்லா சிவந்து லைட்டாக சிவந்து வரணும். பாருங்கள், இப்படி வந்தோடனே இதையும் எடுத்துருங்க. அடுத்து நம்ம பூண்டு, ஒரு 10 பல் பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி இடித்து வச்சுருக்கேன். தோலோடு தான் இடித்து எடுத்துருக்கேன். நீங்கள் இதை நல்லா சிவந்து வந்தோடனே இதையும் எடுத்துருங்க ஒரு தட்டில். நம்ம இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலையும் நல்லா முருகலாக பொரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் கருவேப்பிலையும். இப்போ நம்ம எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் பாருங்கள், கருவேப்பிலை, வேர்க்கடலை எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஒன்று போல் சேர்த்து எடுக்கலாம். பாருங்கள், வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை மாற்றிடுவோம். பாருங்கள், உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுன்னா போட்டுக்கிடுங்க. இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் பொடிச்சு எடுத்துருங்க. அப்படின்னா தான் நல்லா மணமாக இருக்கும். இந்த பூண்டையும் அதே போல் தான் கையை வச்சு பொடிச்சு விட்டுருங்க. இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்று போல் கலந்து விடணும். உங்களுக்கு காரம் வேணுன்னா இதில் கூட கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. குழந்தைகள் இருக்க வீட்டில் அவ்வளோ போட வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது ஒரு கப்பு மாவில் தான் செய்தது. நிறைய வரும், சீக்கிரம் மட்டும் செய்திடலாம். வெளியே வாங்கணும்னு அவசியமே இல்லை. கடைகளில் நம்ம இப்படி செய்து வச்சுட்டா நிறைய நாள் கிடாமல் இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.